சாதாரண ஆளுகளுக்குல பெரிய படித்தவங்களுக்கு சொல்கிறாங்க, மேதைகளுக்கு சொல்கிறார், நீ மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். இஸ் ஆர்டர். மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். மனம் திரும்புவதில்லை, மிக அவசியம். கர்த்தருடைய கட்டளை இது மீற முடியாது. எல்லாருக்கும் அவசியம். ஏன் எல்லாருக்கும் அவசியம் மனம் திரும்புதல்? சில சாது சன்னியாசிகள், ஒரு நல்ல பரிசுத்தவான்கள்லாம் இல்லையா? அவங்களாம் மனம் திரும்பணுமா? ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம். இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினாரு. ஆமா. சோ அவரை விசுவாசத்தை மாத்திரம் தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. ஆமா. சோ அது இல்லாம நான் மனம் திரும்புதல்னு சொல்ல முடியாது. சில பேர் சொல்றாங்க, நாங்க பாவமே செய்யலையே, நல்லா தானே இருக்கிறோம், எங்களுக்கு மனம் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது, பிறக்கும் போதே பாவிகளாக பிறந்துட்டோம், நீங்க தான் என்னை பாவம்னு சொல்லி என்னை பாவியாக்கிட்டீங்க அப்படின்றாங்க. நீங்கள் சொல்லலைன்னா எங்களுக்கு ஒன்றுமே இருந்திருக்காது, நாங்கள் அறியாமலேயே நல்லா இருந்தோம். சொன்னாங்க, இக்னரன்ஸ் இஸ் அ பிளிஸ் பிரதர். அறியாமல் இருப்பது என்ன ஒரு ஆனந்தம் தெரியுங்களா? நீங்கள் தான் சொல்லி எங்களை கலாட்டா பண்ணுறீங்க, என்ன கலாய்க்கிறீங்க எங்களை. ஆமாம், சொல்லுங்கள். எதற்காக அவர் சொல்கிறார்? எல்லாருக்கும் ஏன் அவசியம், எல்லாருக்கும் ஏன் கட்டளை? ஒருவரும் கெட்டு போவது பிதாவுக்கு சித்தமில்லை. எல்லாருமே மனம் திரும்ப வேண்டும். வேற என்ன சொல்றாரு? எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். இதான் ரோமர்கள் நிருபத்தில் ரொம்ப அழகா 1, 2, 3வது அதிகாரம் வரைக்கும் சொல்றாரு. யாருமே நீதிமான் கிடையாது, ஒருத்தருமே நீதிமான் கிடையாது.